5 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்கணும், நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அது 5 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற கொஞ்ச நாள்லேயே அவங்க ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில் சேர்த்துட்டாங்க. இப்போ இவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு இப்போ தடை கொடுத்துருக்காங்க. தடை கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக விளக்கம் கேட்கல. இப்போ உடனே தேர்தல் நடப்பதை தள்ளி போடுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய வேலை. அது தள்ளி போடணும்னு யாருக்கு அவசியம்? அதிமுக 2 கட்சிக்குமே அவசியம் தான். இன்றைக்கி நாளைக்கே 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா தாவேக்கா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம். அது இன்றைக்கி நீதிமன்றம் வரைக்கும் போய் அது இன்றைக்கி முதலமைச்சர் போய் இன்றைக்கி பேசுறது வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அதை இவங்க அரசியல் பண்ணுறாங்க. இவங்க செய்ய தான் தாவேக்காவுக்கு தான் ப்ளஸ். உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது. இப்போ இந்த இடத்துல முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் முதலமைச்சரையும் விமர்சித்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஒரு பாடல் பாடி அவருடைய படத்தினுடைய பாடலை பாடியே செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டிருந்தார். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாடல் பாடினதுல அந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இன்னைக்கு ஓடு ஓடு அப்படின்னு பாடுறதுல இந்த எபிசோடு ஆரம்பிச்சிருக்கு. போட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் நீங்கள் யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் இப்போ திருப்பி பேசுங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற விஷயம் எனக்கு தெரிஞ்ச முதல் முறையாக இருக்குது. அந்த இடத்துல நிறைய மக்கள் தன்னெழுச்சியோடு நின்னதை பார்க்க முடியுது. சரி, ஏன்னா குறிப்பாக மற்ற கட்சிகள்லாம் பண்ணும்போது கட்சிக்காரங்கள் தான் ஆட்களை சேர்த்துட்டு நிற்பாங்க. இத்தனை வருடங்களாக அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே மக்கள் நிறைய பேர் நின்று பார்க்க முடியும். மீதி எல்லாருக்குமே அழைத்து வரப்பட்ட கூட்டம் தான் இது. இந்த கூட்டம்ங்கிறது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கூடுது, ஆரம்பத்திலிருந்தே கூடுது. இந்த கான்வாயில் அந்த இதோட வர்றப்ப பார்க்குறப்ப ஜெயலலிதா அம்மையார் வருவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சுட்டு முதல் முறையாக கரூருக்கு போகணும் போகிறாரு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா 5 தொகுதிகளில், அதாவது எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண தமிழகத்தினுடைய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்கணும், நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அதனுடைய பின்புலம் என்ன சார்? என்ன நடக்குது பின்னணியில்? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக, திமுக, தாவேக்க பல தரப்பட்ட வழக்குகள், கிட்டத்தட்ட 55 வழக்குகள் இருக்குது. தேர்தல் வழக்குகள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தேர்தல் வழக்குகள் இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்குது. அது 5 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற கொஞ்ச நாள்லேயே அவங்க ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில் சேர்த்துட்டாங்க. அப்போ இது குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு அதிமுக தரப்பில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது ஒன்றும் சபாநாயகர் அந்த ப்ராசஸ்லாம் வச்சிருக்கிறாரு. ஒன்றும் காலியான தொகுதியாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கல, தேர்தல் தேதியும் அறிவிக்கல. சபாநாயகருடைய முடிவு இதில் 2 விதமாக இருக்குது. சபாநாயகருடைய முடிவை ஒரு அளவுக்கு மேலே நீதிமன்றமும் தலையிட முடியாது. சபாநாயகருடைய முடிவு ஓரளவுக்கு சட்டமன்றத்துக்கு சபாநாயகருடைய முடிவு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. 2வது, நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஓரளவுக்கு மேலே தலையிட முடியாது. என்னென்னா இது ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு, எலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரி ஜுடிஷியல் பாடியும் அது தனியாக அட்டானமஸ், அது ஒரு தனி பாடி. அது இந்த 2க்குமே டைரக்ஷன் கொடுக்கலாம், சில சஜஷன்ஸ் கொடுக்கலாமே தவிர ரத்து பண்ணுறதுக்கோ ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு எல்லைக்கு மீறி போக முடியாது. இப்போ இவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு இப்போ தடை கொடுத்துருக்காங்க. தடை கொடுத்துருக்குறாங்கன்னா இன்னும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக விளக்கம் கேட்கல. இப்போ தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கலாம், விளக்கம் கொடுக்கறதை ஏற்றுக்கிட்டு தடையை நீக்கலாம், இல்லை தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். அப்படிங்கும் போது இப்போ உடனே தேர்தல் நடப்பதை தள்ளி போடுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய வேலை. அது தள்ளி போடணும்னு யாருக்கு அவசியம்? அதிமுக 2 கட்சிக்குமே அவசியம் தான். இன்றைக்கி நாளைக்கே 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா தாவேக்கா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம். இந்த ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச இந்த எஃபெக்டோடு அவங்க 5 தொகுதியும் 5 7 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அப்போ காலதாமதப்படுத்தி ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஆச்சுன்னா இந்த ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்தால் அதை வச்சு சுட்டி காட்டி இந்த ஆட்சி கெட்ட பேர் ஏற்படுத்தி அதை நம்ம ஒரு பூதகரமாக பண்ணி ஒரு அரசியலை பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கை போட்டு இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க. இவங்க போடுறது எல்லாமே தப்பாக தான் போகுது. இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் 32 பேருக்கு பணி நியமன ஆணையம் வழங்க போகிறாரு. கரூரில் போய் அந்த மக்களை சந்திக்க போகிறாரு. உடனே மதுரை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க, பணி நியமனம் கொடுக்கக்கூடாதுன்னு. அது அவர் போய் அங்கே கரூர் போய் சேர்ற வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கரூர் தடை போட முடியாது, இந்த வழக்கை தள்ளி வைக்கிறோம். அதே நேரத்தில் டெம்பரரியான போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு கொடுங்க, அதுக்கு பிறகு நாங்கள்
வழக்கு முடிஞ்சதுக்கு பிறகு பண்ணிக்கலாங்கிற மாதிரி அங்கே நடந்துருச்சு. என்ன மாதிரியான போஸ்டிங் கொடுக்குறீங்கன்றத எங்ககிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிடுறோம். ஆமாம், அது இளநிலை உதவியாளர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்கிறாங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அப்பாவி மக்கள், அது விளிம்பு நிலையில் இருக்க மக்கள், அவங்களுக்கான ஒரு எல்லாருமே காசு கொடுத்துருக்காங்க, உதவிகள் செஞ்சுருக்காங்க, தாவேகா தரப்பு செஞ்சுருக்காங்க, மற்ற எல்லா கட்சியும் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் கூட பணத்தை விட ஒரு குடும்பத்திற்கான ஒரு வாழ்வாதாரம், வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில் ஒரு அரசு ஊழியராக இருந்தாருன்னா அந்த குடும்பம் வாழையடி வாழையாக அந்த குடும்பத்துக்கான ஒரு அடிப்படை ஆதாரம் உருவாயிரும். அப்படிங்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த அப்பாவி மக்கள் இன்றைக்கி வந்து உயிர் இழந்திருக்காங்க, குழந்தை இழந்திருக்கிறாங்க, தாய் இழந்திருக்கிறாங்க, தங்கை இழந்திருக்கிறாங்க, கணவன் இழந்திருக்கிறாங்க, மனைவி இழந்திருக்கிறாங்கன்னு ஒரு பெரும் துயரம் அங்கே நடந்திருக்கு. அப்போ மனிதாபிமான அடிப்படையில் இதில் அரசியல் செய்யாமல் ஒரு குடும்பத்துக்கு நல்லது கிடைக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கணும், பெருந்தன்மையாக விட்டு போயிருக்கணும். இல்லை எத்தனை பேர் டிஎன்பிசியில் எழுதியிருக்காங்க, எத்தனை பேர் வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்காக அரசாங்கம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு செய்யணும். ஏன் இது ஒரு முன்னுதாரணமாக போயிடாதா? ஜெயலலிதா அவர்கள் வந்து மகாமகத்தில் குளிச்ச பிறந்த பணங்கள்லாம் கொடுத்தாங்களா? அப்போ ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, டிசிஷன் மேக்கிங். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி இருக்கும் இல்லையா? இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த பாலிசி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொடுத்துட்டு போகிறாங்க. ஏதோ எடுத்து ஒரு குடும்பத்துக்கு நல்லது செய்ய போகிறாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை வந்து பெருசாக அரசியல் பண்ணாமல் நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை வழக்க கொண்டு எல்லா கட்சிகளையும் கடுமையாக எதிர்த்து அது வந்து சரியாக தப்பாங்கிற விவாதத்தை தாண்டி வைத்து விட்டு மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்து விட்டு போயிருக்கலாம். அது இன்றைக்கி நீதிமன்றம் வரைக்கும் போய் அது இன்றைக்கி முதலமைச்சர் போய் இன்றைக்கி பேசுறது வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அதை வந்து இவங்க அரசியல் பண்ணுறாங்க. இப்போ உடனே தேர்தல் வருது, தேர்தல் வந்தோடனே தேர்தலில் வந்தால் தாவேகா ஜெயிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும் போது உடனே தேர்தல் நடந்தால் ஆளுங்க தாவேகாவுக்கு வந்து இதாக இருக்கும். அப்படின்னா அதிமுக பலகீனமாகிட்டே போது, கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க, திமுக ரொம்ப சைலண்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடச்சிரும். அப்படிங்கும்போது அதை வந்து எப்படியே தள்ளி போடணும், தேர்தலை தள்ளி போடுவதற்காக ஏதோ வழக்கை போட்டு காலதாமதப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க. இவங்க செய்யத்தான் தாவேகாவுக்கு தான் ப்ளஸ். எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் என்ன எதுக்கெடுத்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் குற்றச்சாட்டாக பார்க்குறாங்க. இப்போ அரசாங்கத்தின் மீது அரசாங்கத்தினுடைய பாலிசி மேக்கிங்கில் ஏதாவது குறைபாடு இருக்குது, இந்த அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசோடைய எதிர்க்கிற விஷயங்களில் குறைபாடு இருக்குது, ஏதாவது மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் அவங்க விட்டு கொடுத்து போகிறாங்க, எஜுகேஷன் பாலிசி விஷயத்தில் ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். எதுக்கு எல்லா விஷயத்துக்கும் தேர்தல் நடத்த போகிறது தேர்தல் ஆணையம். ஆனால் டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்குன்னு பார்க்குறதுக்கு இப்படி எல்லா வகையிலையும் அரசியல் செய்கிறது, கரூருக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு போடுறாங்கங்க. அதை வந்து போனார்னா சாட்சியை கலைஞ்சிரும் அப்படின்னு. இப்போ அதையும் வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி இந்த கேஸுமே நிற்காது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். நீங்கள் காலையில் போய் வெளி நிறுத்து விட்டு வந்ததுக்கு பிறகு இது ஒரு சிறு ஆறுதல், சந்தோஷம் அவங்களுக்கு, ஏதாவது நடந்துடாதான்னு. இப்போது அதிமுக வந்து இந்த மாதிரி தேர்தலை தள்ளி போடுறதுலையும் இல்லை மறுதேர்தல் நடக்கிறத கொஞ்சம் காலம் தாழ்த்துறதையும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், திமுக நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கோம், ஆட்சி கவிழும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக இதை தள்ளி போடணும்னு நினைக்கணும்? ஏங்க ஒரு சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க திமுக சார்பில், திமுக சார்பில் எந்தெந்த இடைத்தேர்தல்களில் சர்வே. ஓப்பனாக சொல்லணும்னா திருச்சி கிழக்கு குறி வச்சு சர்வே எடுத்துக்கிறாங்க. அங்கே ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சரோ இல்லை திமுகவில் வெறி முக்கியமான ஒருத்தர் நிற்கிறதுக்காக சர்வே பண்ணி பார்த்துருக்காங்க. 26 தேர்தல் நடைய விட பை எலெக்ஷனில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 to 20% பின்னடைவில் இருக்குன்றாங்க. அப்போ எப்படி அவங்க தேர்தல் கண்டஸ்ட் பண்ணுவாங்க? திமுக தாவேகா 3 கட்சி நிற்கிது, திருப்பி தாவேகா ஜெயிச்சு வச்சுங்க, 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல திமுக போயிடுச்சுன்னா இல்லை. இது எப்படி இருக்குன்னா, திருச்சி கிழக்கில் ஆல்ரெடி விஜய் நின்று ஜெயிச்சு இப்போ முதல்வர் ஆயிருக்காரு. அப்படின்னும் போது அந்த இடத்துல அவருக்கான ஒரு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி தானே இருக்கும். மற்ற இடைத்தேர்தல்கள் மற்ற இடைத்தேர்தல்களில் வந்து ஒரு சில இடங்களில் ரிசைன் பண்ண வேட்பாளர்கள் மீது அதிருப்தி இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து நாங்கள் வந்து 5 வருஷம் இருக்குன்னு ஓட்டு போட்டோம், உங்களுடைய சுய விருப்பத்திற்காக நீங்கள் ரிசைன்மெண்ட் போயிட்டு சில இடங்கள்ல இருக்குது. அப்போ அவங்க தாவேகாவில் அதே தொகுதியில் மறுபடியும் வேட்பாளர் அதுதான், அது போடுவாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் அதை வந்து விஜய் பேலன்ஸ் பண்ணுவார். விஜய் வந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கான பேலன்ஸ் பண்ணுவார், பிரச்சாரம் பண்ணுவார், மக்கள்கிட்ட போய் சந்திப்பார். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகும். பேலன்ஸ் ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 10-15 தொகுதிக்கு நடக்குன்னா ஒரு 10 தொகுதி கூட தாவேகா வரும், 5 தொகுதிக்கு மற்ற கட்சிகள் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் கடைசி ஒரு நாள் கூட மாறும், எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மேஜர் ஆஃப் ஃபேவர் யாருக்குன்னா தாவேகாவுக்கு இருக்குது. அதை வந்து தள்ளி போடணும். இந்த அதாவது ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போனார், அதை வீடியோ எடுத்து போட்டுவோம். யாராவது ஒருத்தர் வந்து டயரை போய் பார்த்தாரு, அதை வீடியோ எடுத்து போடுவோம். இல்லை யாராவது ஒருத்தவங்க போய் ஏதாவது நடந்திருக்கும், அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணுவோம், அதை வச்சு ஏதாவது பண்ணுவோம். இந்த அரசாங்கத்தின் அது எதுவுமே கரண்ட்டில் எடுபடாது. இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு மாற்றம் வேணும்னு வாக்களித்தவங்க.
1.5 கோடி 1.25 கோடி பேர் 1,70,00,000 பேர். அவர்களில் இப்போ கொஞ்சம் பேர் வந்து மாற்றம்னு சொன்னோம், அதிமுக சேர்ந்தவங்க முன்ன பின்ன கொஞ்சம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் போனாலும் கூட புதிய ஆட்கள் உள்ள வந்திருக்காங்க. நிறையா அதிமுக ஆதரவாளர்கள் அந்தந்த பகுதியில் செல்வாக்குள்ள ஆதரவாளர்கள் உள்ள வந்திருக்காங்க. அப்புறம் இந்த அரசாங்கத்தை நோக்கி தினந்தோறும் ஏதாவது ஒரு அரசியல் உருவத்தை சந்திக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்களே, வேறு வேறு கட்சிக்கு வாக்களித்தவர்கள், அவர்களுடைய மனநிலையில் அப்படி இருக்கும். அப்படி எப்படி முன்ன பின்ன பார்த்தாலுமே இது அவர்களுக்கு தாவேகாவுக்கு ஃபேவராக தான் இருக்கும் முன்ன பின்ன பார்த்தாலும். ஆனால் அது வந்து உடனே அந்த அறுவடையை அவங்க பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்போது கரூரில் போய் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் கழித்து பேசியிருக்காரு. அதில் முதல்ல ஆரம்பிக்கும் போதே கரூரில் நடந்த சம்பவம் குறித்து தான் குறிப்பிடுறாரு. ஒரு முதலமைச்சர் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர், அதை தாண்டி ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தோன்றுகின்ற விஷயங்களை அந்த இடத்துல சொல்கிறதோ இல்லை போலீஸ் மேலே வந்து ஒரு குறை சொல்கிறதோ சரியா? இல்லை, அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சராக பதவியேற்பது ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று இருக்கிறாங்க. தனி சுய விருப்பு இன்றி நான் எம்எல்ஏவாக இருப்பேன், சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன், அமைச்சராக இருப்பேன், பதவி பிரமாணம். அது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அது அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் ஓடிட்டுருக்கு. இப்போ இங்கே யார் பண்ணா அப்படிங்கிறது விசாரணை முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர்றது தான் பெண்டிங். அப்போ அதை வந்து அந்த கரூர் மேட்டரே அது விசாரணை நிலையில் இருக்குது, அதை பற்றி நான் பேச மாட்டேன். இது தீர்ப்பு வரும், அது நியாயமான தீர்ப்பாக இருக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை பேசி முடிச்சுட்டு கடந்து போயிருக்கலாம். திருப்பி அதை பேசணுன்னு அவங்களும் பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுத்து போட்டு அதை தவிர்த்துட்டு போயிருக்கலாம், மேலோட்டமாக டச் பண்ணிவிட்டு தவிர்த்துட்டு போயிருக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அடிச்சிருக்காரு இன்றைக்கி, அதை தவிர்த்துருக்கலாம். இப்போ இந்த இடத்துல முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் முதலமைச்சரையும் விமர்சித்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஒரு பாடல் பாடி அவருடைய படத்தினுடைய பாடலை பாடியே வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து குறிப்பிட்டிருந்தார், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பாட்டலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாடல் பாடினதில் அந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஓடு ஓடு அப்படின்னு பாடுறதுல இந்த எபிசோடு ஆரம்பிச்சிருக்கு. இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும், அந்த பாட்டையும் இந்த பாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு அப்படின்னு சொன்ன சம்பவத்துக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய நடக்குது. அதற்கு பிறகு இன்னைக்கு முதலமைச்சராக அங்கே வந்து யாரை குற்றச்சாட்டி சொன்னாரோ அவர் ஓடி ஓடி ஒழிகிறாருங்கிறது பார்க்கணும். அப்போ ரெண்டையும் ஒரு பாட்டிலே கனெக்ட் பண்ணுறாரு. அது அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பல முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு. சில பேர் சிங்கப்பூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் போயிருக்காருன்னு ஏவா வேலை சொல்கிறாரு. அப்போ செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அது அவருடைய எப்பயும் போல வழக்கமான ஸ்டைலை விட நீ கொஞ்சம் மெச்சூர்டாகவே பேசியிருந்தார். ஏன்னா பேப்பர் இல்லை, ப்ரிப்பரேஷன் இல்லை, மனசு தோணுதை கடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறார். கரூர் சம்பவத்திற்கான காரணத்தை சொல்கிறாரு. அப்புறம் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நான் எங்களுடைய பாலிசி எப்படி இருக்கும், ஸ்டேட் பாலிசி எப்படி இருக்கும், நாங்கள் எந்த காலத்துலேயும் ஒன்றிய அரசோடு நாங்கள் மாநில உரிமையில் சார்ந்த விஷயத்தில் சமரசம் பண்ணிக்கிற மாட்டோம். அது மேகதாதுவாக இருக்கட்டும், அந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இதுலேயும் நாங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கிற மாட்டோம் அப்படிங்கிறது அதையும் கிளியர் பண்ணுறாரு. அப்புறம் எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வாஷிங் மிஷினு, அப்புறம் வந்து அந்த சோஃபா மாடலுங்கிறதுக்கெலாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறாரு. அப்புறம் முக்கியமான விஷயம் ஊழல் அப்படிங்கிற விஷயம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் வந்து ஊழல் செய்ய விட மாட்டோம், நீங்கள் யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் இப்போ திருப்பி பேசுங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற விஷயம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இருக்குது. ரொம்ப ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாரு. நீங்கள் எந்த அரசு ஊழியர்கள் போனாலும் லஞ்சம் கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட ஒரு ஃபைட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறார். அது வந்து ஒரு என்னென்னா ஒரு மேல்மட்டத்துலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். நம்ம முதலமைச்சர் ஓப்பனாக பேசிட்டு போயிட்டாரு. அப்போ ஆல்ரெடி வாங்குறவங்களுக்கு கூட ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். குறைந்தபட்சம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறவங்கள்ட்ட கொடுக்குறத கொடுங்கனாலும் வாங்குவாங்க. எனக்கு இந்த இதுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு ஒரு ஃபிக்ஸ்டு இருக்கும் இல்லையா, அது கூட வேண்டாம், உங்களால் முடிஞ்சால் கொடுத்துட்டு போங்கிற அளவுக்கு கூட குறையும். அப்போ படிப்படியாக லஞ்சத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டு நேரடியாக வரும், லீக்கேஜஸ் இல்லாமல் ஃபண்டு வரும். இதெல்லாம் அந்த ஸ்பீச்சில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கரூரில் தாவேகா சார்பாக நினைவு சின்னம் ஒன்று கட்ட போகிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அப்புறம் மற்ற எதிர்க்கட்சிகள் எப்பயும் போல் திமுக அதிமுக சேர்ந்தே வருவாங்க, வந்தால் வெளுத்து விடுங்க அப்படின்னு அந்த ரெண்டு கட்சியும் சொல்கிறாங்க. ரெண்டு கட்சியுமே பல இடங்களில் இப்போ சேர்ந்து வேலையை பார்க்குறதான் நம்மளும் பார்க்குறோம். அப்போ ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு ஊற்றுக்கண்ணை அடைக்கிறப்ப அவங்க எல்லாமே ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. திமுக அதிமுக பாஜக அவங்க தமிழ் எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நாட்டில் ஒரு பேரழிவு ஏற்பட்டுருச்சு, இது எப்படியாவது தடுக்கணும், எல்லாரும் ஒன்று சேருங்க. அப்படி ஏன் இவ்வளோ பதட்டம்? ஒரு 50 நாளுக்குள்ளே ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறத வழக்கு போடுறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்க, வீடியோ போடுறீங்க, பகையாளியாக இருக்கிறவங்க பங்காளியாகிறீங்க,
என்னென்னமோ நடக்குது. நம்ம ஒரு அரசியலை நம்ம ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் புரியாத அளவுக்கு நடக்குது. அப்போ யாருக்குமே இந்த வெற்றியை ஜீர்ணிச்சுக்கிற முடியல. இப்போ வரைக்கும் இந்த வெற்றியை வந்து ஜீர்ணிச்சுக்கிற முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோட யார் கை சேர்க்கலாம், யார் சேர்ந்து மொத்தமாக வீழ்த்தலாம் அப்படின்னு நான் ஒரு வேளை அதிமுக திமுக மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் காலத்துக்கு வந்தாலும் கூட அது அவர்களுக்கு பேக் ஃபேராக தான் மாறும். சார், இந்த ஒரு ஸ்பீச்சில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாயத்துறங்க சிஎம் சார்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 10 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூரில் வந்து கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து கொளத்தூரில் தோற்று இருந்ததை. ஆனால் நிறைய விஷயங்களில் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக விளக்கம் கொடுக்கணும். குறிப்பாக மேகதாது விஷயமா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், பாலியல் வன்புணர்வுகளாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் வந்து பேசினா நல்லா இருக்குமேனு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இதில் என்ன சார் தப்பு இருக்குது? அதுக்கே இந்த ஒரு விமர்சனத்தை ஒரு பதிலடியாக கொடுக்குறாரு. சட்டமன்றத்தில் தான் பேசினார்ல, சட்டமன்றத்தில் எதிர்கட்சியில் வச்சு அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொன்னார்ல. அப்போ நீங்கள் உட்காந்து ஆர்கியூ பண்ணியிருக்கணும்ல, அங்கே ஏன் ஓடுனீங்க? அதான் அவர் கேட்குறாரு. முதல் நாள் எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அடுத்த நாள் முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அப்போ பதில் கொடுத்துட்டு பேசிக்கிட்டே வர்றார். அவருடைய மேகதாது விஷயம் எல்லாத்தையும் பேசுகிறார், வரிசையாக பேசுகிறாரு. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படை போட்டிருக்கிறோம், இன்னும் அதை டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு. அப்போ உங்களுக்கு அங்கே டவுட் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் எதிர்கேள்வி கேட்டு அதை அங்கே கிளியர் பண்ணணும். சட்டமன்றம்ங்கிறது எதுக்கு? இல்லை, அந்த இடத்துல உதயநிதி அவர்கள் கேட்டிருந்தாரு, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் 19 சொல்கிறீங்களே, யாருன்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சதில்ல அப்படின்னு தானே அவங்களும் ஒரு கேள்வி. அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கலாங்க. அதை எப்படி நீங்கள் ஒரு கட்சியை கரெக்டான ஒரு ஆதாரம் இருந்த பிறகு தான் சொல்ல முடியும். பார்ட்டி முதல்வர் அதை அந்த இடத்துல பேசல. பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஆதாரம் இல்லாமல் தான் வாங்குவாங்க. எப்படி நீங்கள் எல்லாத்தையும் நோட்டு போட்டு கையெழுத்து போட்டு பில் சார்ட் அவுட் போட்டால் வாங்குவாங்க? அதுக்கு என்ன நீங்கள் உடனே இமீடியட்டாக கேட்கணும்னா, அப்போ யாராவது லஞ்சம் கொடுத்த இல்லை பார்ட்டி ஃபண்டு கொடுத்த ஒரு மேனேஜரையோ யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய எவிடன்ஸ் கிடைச்சது பிறகு ஃபைல் பண்ணுவாங்க. இல்லீகலாக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் வாங்கியிருக்கிறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் அவர் ஆதாரத்தை கேட்டிங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? அது கொடுத்த அந்த மேனேஜரை எம்டியை தூக்கிட்டு வந்து பாட வேண்டியதான், நீங்கள் தானே கொடுத்தீங்க சொல்லுங்கன்னு. அவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்போ அது வந்து கொடுத்துருக்குறாங்க, மறைமுகமாக ஒரு வேலை நடந்திருக்கு. இன்றைக்கி கரூரில் பேசியிருக்காரு. நீங்கள் பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நடந்திருக்கு அப்படிங்கிறார். எல்லா துறையிலையுமே ஒரு ஒரு அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்சி நிதியாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றார். அப்போ ஆதாரங்கள் வர்றப்போ அதை பற்றி பேசுவார். இப்போது சென்னை ஈசிஆரில் வந்து ஒரு மேம்பாலம் சாலை வந்து அமைக்கிறதுக்கான பணிகள் வந்து செஞ்சுட்டு இருந்ததை இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு ரத்து பண்ணதை குறிப்பிட்டு காட்டி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போது அவர் குறிப்பிடக்கூடிய இந்த ஒரு விஷயத்திலே இவ்வளோ கோடிகள் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய ஊழல்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தாவேக அரசு முயற்சியில் ஈடுபட்டு. ஆமாங்க, இப்போ 300 பஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பள்ளிக்கரணையில் ஒரு 2000 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. அது வந்து சதுப்பு நிலம், அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கக்கூடிய இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ஓசியை அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்படி பல ஒரு இடத்துல ரோடே போடாமல் எடுத்திருக்காங்கன்றதான் ஒரு முக்கியமான கேஸ். இப்படி பல கேஸ் இருக்குல்ல. புதுசாக ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது உள்ள என்னென்னா இவங்க பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ஓசி வாங்கி தர ஸ்கூலுக்குன்னு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு, அவர்னால சைலண்டாக இருந்திருக்காரு. அப்போ இவர் சைலண்டாக இந்த வேலையை மட்டும் தான் பார்த்துருந்துருக்காரு. இப்போ இன்றைக்கி அதை வந்து டெய்லி அவர் மேலே புகார் மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நிர்வாகியே 100 கோடி அளவுக்கு மோசடி பண்ணியிருக்காரு. ஆமாம், வாங்கியிருக்காரு. இப்போ பொதுப்பணித்துறையில் தான் அதிகமாக டெண்டர் விடுவாங்க, அதிகமான பணப்புழக்கம் இருக்குது. பொதுப்பணித்துறையில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னா நீங்கள் அதை பற்றி மெயில் அனுப்புங்கன்னு ஒரு மெயிலே போடுறாங்க. அப்போ பழைய ஆட்சியில் நடந்த விஷயங்களெல்லாம் தோண்டி எடுத்து அதில் ஏதாவது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அரசுக்கு வர வேண்டிய பணம் நிப்பாட்டப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் மாதிரியான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த முயற்சி இப்படி தொடர்ந்து கடைசி வரை கொண்டு போகிறாங்களா, இல்லை இவங்க அரசாங்க அதிகாரிகள் எதுவும் இல்லை வேலையை பார்க்குறாங்களாங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களுடைய கரூர் போனது, கரூரில் போயிட்டு பணி நியமன ஆணைகள் கொடுத்தது, அதுக்கப்புறம் கரூரில் கட்சி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் 10 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ ஒன்று பண்ணியிருந்தார். அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு நீங்கள் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்காம இருந்தீங்க, இப்போ நான் அந்த இடத்துல ரோட் ஷோ எனக்கான பர்மிஷன் நானே கொடுத்துக்கிட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பதிலடி காட்டின மாதிரி இருக்கு சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு போகலன்னு சொன்ன விஷயத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு. கரூரில் போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக அமைச்சராக இருக்கிறவருக்கும் பதில் கொடுத்துருக்காரு. அவர் மேலே வழக்குகளை தூசி தட்டி எடுத்துருக்குறாங்க. ரோட் ஷோ அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு முதல்ல தடை பண்ணப்பட்டது தான். ஏன்னா அது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு, தடை பண்ணப்பட்டது. இன்றைக்கி அவர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு போலீஸ் காவல்துறை பாதுகாப்போடு இன்றைக்கி நடந்திருக்காரு. கரூர் விஷயத்தையே வந்து பல விஷயத்துக்கான ஆன்சர் தான் அது.
அந்த இடத்துல நிறைய மக்கள் தன்னெழுச்சியோடு வந்து நின்னதை பார்க்க முடியுது சார். ஏன்னா குறிப்பாக மற்ற கட்சிகள்லாம் பண்ணும்போது கட்சிக்காரங்கள் தான் ஆட்களை சேர்த்துட்டு வந்து நிற்பாங்க. இத்தனை வருடங்களாக அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே மக்கள் நிறைய பேர் வந்து நின்று பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் வந்து 4 பேருக்கு தான் மக்கள் தன்னிச்சையாக கூடுவாங்க. ஒன்று அண்ணன் திருமாவளவன். நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு 1 மணி 2 மணிக்கு ஒரு ஊரில் வர்றாருன்னு வச்சுங்க. சமீபத்தில் கூட ஒரு ஊரில் பார்த்தேன். அந்த ஊரில் ஒரு 12:30 மணிக்கு வர்றாரு ஒரு மீட்டிங்க்கு. ஏதோ போயிட்டு வர்றாரு, அவங்கள்ட்ட சாரி கேட்குறாரு, இந்த மாதிரி லேட்டாக வந்துருச்சு வரப்போ டிராஃபிக் அப்படின்னு. அது வரைக்கும் நிற்கிறாங்க ஒரு 100 பேர். அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு, அவரை பார்க்குறதுக்கு, அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. அப்படி நேர காலம் பார்க்காம திரள்றது அவர் ஒருத்தர். அப்புறம் அண்ணாமலை இருக்கிறப்ப அண்ணாமலையுடைய பேச்சை கேட்கறதுக்கு அண்ணாமலையை ஃபாலோவர்ஸ் ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்க. அப்புறம் சீமானுடைய அந்த அந்த தமிழ் தேசிய கதைகள் பேச்சுகளை கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஒரு கூட்டம் கூடும். அதை விட ஒரு பெரிய கூட்டம் விஜய் கூடிச்சு. அது வாக்கா மாறுமான்னு நமக்கு யோசித்தோம். வாக்கா மாறிடுச்சு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி இந்த 4 பேருக்கு மட்டும்தான் வந்து தன்னிச்சையாக மக்கள் கூடுறாங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர்கிட்ட கூட்டம் சேருவாங்க. கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு விடிய மக்கள் நின்று அதை கேட்டுறாங்க, பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு. அப்புறம் ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கப்ப அவங்களுடைய பேச்சையும் அவங்கள பார்க்கறதுக்காக பெரிய கூட்டம் சேரும். அதற்கு பிறகு வந்து இவங்க 4 பேருக்கு தான், மீதி இல்லை யாருக்குமே வந்து கூட்டம் சேரதில்லை. கூட்டத்தை கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு 200-500 கூட்டத்தை கூட்டி வந்து ஒரு ஓப்பன் வேனில் ஏறி நின்றுட்டு இவங்களா பேசிக்கிட்டு இவங்களா கையை தட்டிக்கிட்டு திருப்பி இறங்கி போயிடுறாங்க. இதுதான் மற்ற கட்சிகளில் நடக்குது. அப்போ இந்த தன்னிச்சையான எழுச்சிங்கிறது ஒரு தானாக சேர்ந்தா தான் அந்த கட்சி வளர்ச்சின்னு அர்த்தம். அது எந்த ரேஷியோவில் போகுதுங்கிறத பார்க்கணும். மீதி எல்லாருக்குமே அழைத்து வரப்பட்ட கூட்டம் தான் இது. இந்த கூட்டம்ங்கிறது வந்து இவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கூடுது, ஆரம்பத்திலேருந்தே கூடுது, இப்பயும் கூடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூர்லாம் கடுமையான வெயில், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மக்கள் திரண்டு நிற்கிறாங்க, பூவை தூவுறாங்க, சாலை வரம்புற நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது அவர் மேலே ஏதோ ஒரு கிரைஸ். அன்றைக்கி பார்க்குறப்ப அந்த கான்வாயில் வரப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான சேனல் லைவ் இருக்க கூட அங்கே பேசிட்டோம். இந்த கான்வாயில் அந்த இதோட வர்றப்ப பார்க்குறப்ப ஜெயலலிதா அம்மையார் வருவாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. அவங்க எங்கேயாவது போனாங்கன்னா வழி நெடுக்க மக்கள் பூவை தூவாங்க, ஒரு பெரிய கூட்டம் நின்றுருக்கும். அதுக்கு பிறகு இவருக்கு தான் தன்னிச்சையாக ஒரு பெரிய கூட்டம் சேருது. அதை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம பேசினாங்க. ஒரு பெரிய கூட்டம் சேர்றாங்க, தன்னிச்சையாக அவர்கிட்ட சேர்றாங்க. இந்த ஆட்சி மிகப்பெரிய நம்பிக்கையோடு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 50 நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சில குறைகளையும் மக்கள் பேசுகிறாங்க. இப்போ அவருக்கு வாக்களித்தவர்களே இவருடைய ஊழல் வழக்கில் உள்ள இருக்கிறவங்களாம் உள்ளே வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் எந்த சாயலும் இல்லை, அதிமுக திமுக வேண்டான்னு தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இவங்களே ஏன் உள்ளே விடுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எதுக்காக அவங்கள வச்சுருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு கட்சி நிர்வாகத்தோடு நிப்பாட்டிக்கிறாங்களா, அவங்கள ஆட்சிக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலம் எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு தன்னிச்சையான ஒரு கூட்டம் வந்து அவருக்கு சேருது. என்னோட இறுதி கேள்வி என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது கரூரில் போயிட்டு அங்கேயும் இடைத்தேர்தல் நடக்க போகுது. கரூரில் ஒரு சம்பவம் நடந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்தது, அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ மீதி இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அங்கே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்களே. இல்லைங்க, முதல் முறையாக அரசு பயணமாக கரூர் தான் போயிருக்காரு. சென்னையை தாண்டி திருச்சிக்கு போனது வந்து கட்சி நிகழ்ச்சி, பார்ட்டி ஃபங்க்ஷன், நன்றி தெரிவிக்கிறது. ஆமாம், பார்ட்டி ஃபங்க்ஷன் போனார். அஃபிஷியல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது வந்து இதுதான். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சுட்டு முதல் முறையாக கரூருக்கு போகணும் போகிறார். இப்போ நீங்கள் வந்து கரூரில் எப்போ விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு ஒன்றும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கல, அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கு வேணாலும் போகலாம். நாளைக்கு தஞ்சாவூரில் தொகுதிக்கு ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறான்னு வச்சுங்களேன். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்களா? திருச்சியில் சொல்கிறாரு விராலி மேலே பக்கத்து தொகுதி, விராலி மேலே தொகுதி சொல்லுவீங்களா? ஒன்றும் டேட்டே ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ அது இடைத்தேர்தலை நம்ம மையப்படுத்தி இடைத்தேர்தலை குறி வச்சு தான் அவருக்கு இது கொடுக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நம்மளை மையப்படுத்தி ஒரு சம்பவம் பேசுகிறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக போகிறாரு. முதல் விசிட்டே அங்கே தான் போயிருக்காரு. இப்போ இடைத்தேர்தலோடு நம்ம வந்து தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இடைத்தேர்தல் இப்போ ஒன்றும் தேதியே வரல, அது எப்போ நடக்க போகுதுங்கிறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் இருக்கணும், 6 மாதம் கழிச்சு வரிசையாக தேர்தல் இருக்குது. அப்போ நீ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் தேர்தலை மையப்படுத்தானே வரும். இப்போ நீங்கள் இடைத்தேர்தல் மட்டும் சொல்கிறீங்க, இன்னும் 6 மாதம் உள்ளாட்சி தேர்தல் வரப்போதே தமிழ்நாடு முழுக்க நடக்கும். அப்போ எங்கே நடந்தாலும் உள்ளாட்சி தேர்தலை குறிவைத்து தான் போகிறாங்களா அப்படின்னா அது ஒரு வழியில் பார்த்தா எல்லா கட்சியிலும் அப்படி தான் செய்வாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி எந்த விலைவாசி ஏற்ற மாட்டாங்க, இப்போ அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏற்றுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் கடைசி 4.5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க. கடைசி 6 மாதத்தில் வேகமாக ரோடு போடுவாங்க, வேகமாக வந்து திட்டங்கள்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி பண்ணுறாங்களான்னா அது வந்து தேர்தல் நேரத்தில். இப்போ தேர்தலே இல்லையே, இப்போ உள்ளாட்சி தேர்தலும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, இடைத்தேர்தலுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல. அப்படி ஒரு வேலையை சொன்னதுக்கு பிறகு
ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாரு, ஏதாவது ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை விமர்சனமாக எடுத்துக்கலாம். ஒன்று வேறு எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுறாரு, ஆனால் தேதியே சொல்லலையே. அப்படிங்கும்போது இப்போ முதல் விசிட்டாக அவர் போயிருக்கிறார், அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.